மக்களே, ஒரு பக்கம் சஞ்சுவோட செஞ்சுரி அடிச்சு அதுல பல ரெக்கார்டும் ஆட் பண்ணியிருக்கிறார். 15 வருஷம் கழிச்சு சிஎஸ்கேக்காக ஒரு சம்பவத்தையும் பண்ணியிருக்கிறார். அதெல்லாம் என்னென்ன, சிஎஸ்கேவோட சம்பவங்கள் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்துருவோம். மொதல் விஷயம், சிஎஸ்கேக்காக செஞ்சுரி அடிச்ச நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதுல சஞ்சு சாம்சன் 4வது இடம் பிடிச்சிருக்கிறார். அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முரளி விஜய் 127, ராஜஸ்தான் ராயல் 2010, அண்ட் தென் ஷெயின் வாட்சன் 2018 ஃபைனல்ல சன்ரைசர்ஸுக்கு எதிராக அடிச்சு 117 நாட் அவுட் கப்பு ஜெயிக்கிறதுக்கு இருந்தது. 3வது யாரு, மைக்கேல் எஸ்சி 2008 ஸ்டார்டிங்லேயே 116 ரன். அண்ட் தென் 4வது இடத்துல சேட்டன் சஞ்சு சாம்சன் 115 நாட் அவுட். பாருங்க, 117, 116, 115 நாட் அவுட் டெல்லி கேபிட்டல்ஸ் எதிராக இந்த சேப்பாக்க ஸ்டேடியத்தில் அடிச்சிருக்காரு இல்லையா. கிட்டத்தட்ட 2010 முரளி விஜய் அடிச்சிருக்கிறார் டெல்லிக்கு எதிராக ஒரு செஞ்சுரி. அதுக்கப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிராக எந்த ஒரு சிஎஸ்கே பிளேயருமே செஞ்சுரி அடிச்சதில்லை 15 வருஷம் கழிச்சு. ஸோ அந்த ஆப்போனண்ட்டுக்கு எதிராக சஞ்சு சாம்சன் தான் அடிச்சு அந்த ரெக்கார்டை முறியடிச்சிருக்கிறார் அப்படின்றது ஒரு ஹைலைட்டான விஷயம். இதை தாண்டி உலக லெவல்ல வேர்ல்டு கிரிக்கெட்ல சஞ்சு சாம்சன் 400 சிக்ஸரை அடிச்சிருக்கிறார். இந்தியன் வரிசையில் 4வது பிளேயரா ஆட் ஆயிருக்கிறார். முதல் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா 554 சிக்ஸ், 2வது இடத்துல விராட் கோலி 441 சிக்ஸ், 3வது இடத்துல சூரியகுமார் யாதவ் 442. ஓகே சாரி, சூரியகுமார் யாதவ் 2வது. லாஸ்ட் இடத்துல சஞ்சு சாம்சன் 400. ஸோ ஒரு இமாலய இலக்க சஞ்சு அடைஞ்சிருக்கிறார் அப்படின்றது சஞ்சுவோட தரப்பு. அண்ட் தென் லாஸ்ட்லி சிஎஸ்கே அவங்களோட ஹையஸ்ட் ஸ்கோரை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் எதிராக. 223க்கு 3 டெல்லியில 23 அடிச்சிருக்காங்க 2023. அதை தாண்டி 222க்கு 5 சென்னையில 2012, 212 அட் சென்னை 2026. இன்னைக்கு மேட்ச் 211க்கு 4 பூனேல 2018. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் எதிராக நிறைய வாட்டி சிஎஸ்கே 200க்கு மேற்பட்ட ஸ்கோர்களை அடித்து நொறுக்கி உள்ளார்கள் அப்படின்றது ஹைலைட்டான விஷயம். அதை தாண்டி அன்சுல் கம்போஜ் அந்த பர்பிள் கேப் இருக்கு இல்லையா, ஸோ அதுல ரவி பிஷ்ணாய் வாங்கியிருக்கிறார் விக்கெட். அந்த பட்டியல இப்ப அன்சுல் கம்போஜ் 2வது இடத்துல வந்திருக்கிறார். ஸோ விக்கெட்டும் ஒரு கன்சிஸ்டா, என்னதான் சிஎஸ்கே வந்து தோத்துட்டு இது அடிலாம் வாங்கியிருந்தாலுமே இன்னொரு பக்கம் ஒரு விக்கெட் கன்சிஸ்டண்டா எடுத்துட்டு வராரு அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இப்போ 5 விக்கெட்ல இருந்தார், இப்போ 3, 8 விக்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல 9 விக்கெட்ல ரவி பிஷ்ணாய் இருக்கார். 2வது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அன்சுல் கம்போஜ் 8 விக்கெட்ல இருக்கிறார். என்னதான் சிஎஸ்கே தோத்தாலும் அதுல ஒரு பர்ஃபார்மரா அவர் ஒரு திகழ்றார். இதனால அடி வாங்குறதால அவருடைய விக்கெட் எடுக்கிற இது வந்து தெரிய மாட்டேங்குது அப்படின்றது தான் பாயிண்டா இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்க அப்படின்றது எல்லாமே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுட்டு, நிறைய பேர் வீடியோவை ஃபாலோ பண்ணாமையும் லைக் பண்ணாமையும் வீடியோ பாக்குறீங்க, தயவு கூர்ந்து அதையும் பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைபரும் கொஞ்சம் ஏறல மக்களே, பார்த்து பண்ணுங்க. பாய் கைஸ்.